எடுத்ததுமே நருட்டோ காமிக்கிறாங்க. நருட்டோ ஒரு கடை முன்னாடி நிற்கிறான். அந்த கடை தான் அவன் எப்போவுமே சாப்பிட்ற ரோமன் கடை. அந்த கடைக்குள்ளே போயிட்டு "யோ பெருசு என்ன தெரியுதா?" அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் நருட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு ஃப்ரீயான ஒரு ரோமன் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, "நான் வாங்கி தரேன்" அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தோம்னா இருக்கா சென்சை. உள்ளே வந்து சாக்கரா இருப்பார்னு வந்து பார்த்தேன். இல்லை அவன் கூட எங்கே போனா அப்படின்னு கேட்கும். நீங்கள் யாராவது வாங்கி தருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் சாக்கரா கூட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நருட்டோ சொல்ல. அப்புறம் சாக்கரா காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருக்கா. அவர் நருட்டோ கூட போகலையோன்னு கொஞ்சம் கவலைப்படுறான். அப்புறம் திருப்பி இன்னொரு கப் ஸ்வீட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் வில்லேஜுக்கு போகிறோம். சாண்ட் வில்லேஜில் நான் காமிக்கிறோம்னா ஒரு பந்தத்துக்கு போகிறோம். பொழிச்சின்னு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தில் யாருக்குமே ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அங்கே இருந்த காசுக்காக அந்த மணலை வச்சு காப்பாற்றிட்டாரு எல்லாரையும் காப்பாற்றினதும் இந்த சமயத்தில் காராவுக்கு பக்கத்தில் ஒரு குருவியை பறக்க வர்றான் டேரக்டாக. அந்த குருவியை பார்த்ததும் அவனை அந்த மண்ணை வச்சு காரா முடிக்கிறான். அந்த வெடிகுண்டு அவனை எதுவுமே பண்ணாதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே ஒரு வெடி மருந்து அவன் இருக்குன்னே தள்ளி இருக்கான். அது எப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய இடத்துக்கு பிக்க போகும்போது அவன் அந்த மண்ணை சாப்பிட்டு அந்த ஒரு வெடிபொருளை உள்ளே தள்ளியிருக்கான் அவன் மண்ணுக்குள்ளே. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ராமன் அதிகமாக வச்சு அந்த கடைக்காரர் நருட்டோவுக்கு தராரு. அதை பார்த்த சந்தோஷத்தில் நருட்டோ பேட்டையை ஆரம்பிக்கலாமான்னு ஆரம்பிக்கிறான். இருக்கோ செஞ்சு நருட்டோவை பார்த்து மலரும் நினைவுகளுக்கு போகிறாரு. இச்சிராக்கு ராமனை சாப்பிட்டு இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் இச்சிராக்கு ராமன் இதுதான் அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. ஆனாலுமே ஒரு சின்ன குறை இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் அது அந்த ரோமனில் சொல்ல மாட்டான். கடைசியில் அவன் ஜுனின் ஆகும்ல கென்னாவே இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவான். நீ ஜுனினான்னு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கா சென்சஸை பார்த்து. ஏன்னா உனக்கு மாஸ்டர் ஜிராவே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆமா இருந்தாலும் அவர் படித்து எடுத்துட்டாரு அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். நருட்டோ காராவை பற்றி சொல்லுவான். காசுக்காக ஆயிட்டான்ல காரா அப்படின்னு சொல்ல, அவன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நருட்டோ சொல்லுவான் காராவை இதுக்காகிட்ட. டீம் ககாஷிக்கான முதல் மிஷனை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னாலே இந்த கடையில் இருந்த முட்டையை நருட்டோ கீழே தள்ளி விட்டாரான். சாரி கேட்குறான். பரவாயில்லன்னு அவரும் சொல்லிட்டாரு. காராவோட அல்டிமேட் டிஃபென்ஸை டேரா உடைச்சிட்றாங்க. உடைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சோர்ந்து போயிடுறான் காரா. இருந்தாலும் அவன் போட்ட மண்ணை இந்த வில்லேஜில் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விலைக்கு எடுத்து போய் இடத்த தள்ளிடுறான். அப்படியே மயங்கிடுறான். கீழே விழுவோம் டேரா தூக்கிட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்து காண்டான காங்கரு டென்ஷன் ஆகி கத்துறான்.